அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இயேசு வழியாக நாம் எப்போதும் கடவுளுக்கு புகழ்ச்சி பலி செலுத்த வேண்டும். இயேசுவின் பெயரை அறிக்கையிடுவதுதான் இப்புகழ்ச்சி பலி. எப்பொழுதும் நாம் எந்நேரமும் ஆண்டவருடைய பெயரை அறிக்கையிட வேண்டும். அவருடைய நாமத்தினால் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவரை புகழ்ச்சி படுத்துகிறோம். எப்பொழுதும் நாம் நன்மை செய்ய மறக்கக்கூடாது. நன்மை செய்ய வேண்டும், பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது. மேலும் இன்றைய நற்செய்தியில் மக்கள் அனைவரும் ஆயரில்லா ஆடுகளைப் போல தெரிவதைக் கண்டு ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். நமக்காக ஒரு நல்லாயன் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் காட்டுகிற வழியிலே, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாதையிலே நாம் வாழ வேண்டும். இறை வார்த்தையின்படி வாழ வேண்டும். ஆண்டவர் கூறுகிறார், என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கும். நாம் ஆண்டவருடைய மந்தையில் உள்ள ஆடுகளாக இருந்தால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். அவர் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்போம். வெறும் வாயார இயேசுவே இயேசுவே என்று அறிக்கை செய்தால் மட்டும் போதாது. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வழியில் நாம் நடக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை நாம் செயல்களில் காட்ட வேண்டும். கடவுளுக்கு உகந்த நேரிய வாழ்வு வாழ வேண்டும். அவ்வாறு வாழும்போது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நமக்கு ஒரு நல்லாயனாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. அன்பின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, ஆறுதலின் தேவனே, வல்லமையின் தேவனே, இதோ எங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்ற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையிலே உயிர் விட்டீர் ராஜா. நன்றி தேவனே, நன்றி அப்பா. நாங்கள் மீட்பு பெற வேண்டும், நாங்கள் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக உம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய மீட்புக்காக அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையை சுமந்த தேவனே, நன்றி தேவனே, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு நல்லாயனாக இருந்து எங்களை வழி நடத்துகிறீர் ராஜா. ஆடுகள் தன்னுடைய ஆயரின் குரலுக்கு செவி கொடுப்பது போல ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ வாஞ்சிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பாவியான என்னை தேடி வந்த தேவனே, என்னுடைய பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எனக்கு புது வாழ்வு கொடுத்திருக்கிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் எங்களை மறவாத தேவனீர். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறீர் தேவனே. நன்றி அப்பா, நன்றி தேவனே. இரக்கத்தின் தேவனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்த தவறுகள், குற்றங்கள், குறைகளுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், உமக்கு செவி கொடுக்காமல், எங்களுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் ராஜா. எங்களை மன்னியும் அப்பா, மன்னியும் ராஜா. எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் சிலுவையிலே மரித்தீர் தேவனே. நன்றி அப்பா, நன்றி தேவனே. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் வேண்டுதல்களை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. எங்களுடைய தேவைகள் என்னவென்று உமக்கு தெரியும் அப்பா. எங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகள் உமக்கு தெரியும் அப்பா. எல்லாவற்றையும் செம்மையாக வழிநடத்தி தாரும் இயேசுவே. அன்பின் தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 15 முதல் 17, 20 முதல் 21. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாயிருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மன துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக, ஆமீன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 30 முதல் 34 வரை.
அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.